ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மெலக்கால நைட் மார்க்கெட் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி ஹோட்டலில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிய ஆட்டம் என்ன மோனேஷ், சரி நம்மளாம் கிளம்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்க. மோனேஷ் சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. அரே ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரே. அடடடட, தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. முனீஷ்வா வெளியே போகலாம், மம்மி வந்து டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நேற்று நைட் வந்து நைட் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் நடந்ததுனால பாவம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு போல். ஸோ நல்லா தூங்கிட்டு இருந்தான், எழுப்பவே மனசு வரல. ஆனால் வேறு வழி இல்லை, நமக்கும் வந்து டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 11 o'clock அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட்ணும். அதனால் இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். எங்களுக்கு காலையில் எழுந்தோன்னா ரொம்ப பசி. ஏன்னா நைட்டு வந்து நம்ம 2 ரைஸ் தான் வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்து குளிக்கிறதுக்கு டைம்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். எங்களுக்கு அப்புறம் அவ்வளோ கூட்டமும் வந்தது, எங்களுக்கு முன்னாடியும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் வந்து மொத்தம் 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் கெஃபே தான். நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட் தான், கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ. நாங்கள் போன டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்விஸ் கேஃபேல வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே இடம் கிடைக்கல. பக்கத்துலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதில் உட்கார சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபுட்டு எல்லாமே அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்ணும். இது வந்து கிட்ஸை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ணி நாங்கள் வந்து அந்த ஸ்விஸ் கேஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது என்னென்னா ஃப்ரைட் ரைஸ். இது வந்து நூடுல்ஸு. ஸோ நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருந்தது. இது வந்து சிக்கன் கறி, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரைஸ் கேக் மாதிரி, எனக்கு அது நேம் சரியாக தெரியல. இதுவும் வந்து ஒரு கறி மாதிரி தான், தேங்காய் பால்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் கார்ன் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து லைவ் கவுண்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பரோட்டா. இங்கே வந்து இதை வந்து ரொட்டி சென்னாயின்னு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பாயில்டு, அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பேன் கேக் எடுத்திருக்கோம். ஸோ பேன் கேக்கை ஹனி தான் வச்சு சாப்பிட்டாங்க பசங்க. வேணுமா? இல்லை அடி கொடுத்து வரேன். கையில் சாப்பிடுவாங்க எடுத்து. நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாசி லெமக் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரைஸ் கேக் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சிக்கன் சாசேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. பட் இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட்டாக வரீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெலக்கால வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட போய் சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரெட் பட்டர் புட்டிங்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்ரீஸ் அண்ட் கேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு டோஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ சில க்ரோசியன்ஸு, சில கப் கேக்ஸு, ஸோ இதெல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ காண்டினென்டல் ஸ்டைலையும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க. ஸோ அதனால் அவங்களோட ஃபுட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூட்டபுளாக இருக்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸு, ப்ளைன் வாட்டரு, ஐஸ் போட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒயிட் ப்ரெட், ஸோ வீட் ப்ரெட்டும் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே டோஸ்டர் வச்சுருக்காங்க. நமக்கு வேணால் ப்ரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னோடய ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதில் வாட்டர் மெலான், ஆக்சுவலாக மஸ்க் மெலான், அப்புறம் ஆரஞ்சஸ்,
இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதை தாண்டி சில ஃப்ரூட்ஸும் டே பை டே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸும் நிறைய வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேலடோட ட்ரெஸ்ஸிங்ஸு, மயனஸ், அதுக்கப்புறம் சில பிக்கிள்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சேலட்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான், அதுக்கப்புறம் வந்து மஸ்க் மெலான், ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாலட் பார்த்தீங்க அப்படின்னா செரி டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், கேரட், குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கப் கேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி எல்லா இடத்துக்கும் போக முடியுமான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுவோம். டைம் வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வந்து 12 o'clockலாம் வந்து செக் அவுட் பண்ணோம். ஸோ இப்போது இந்த ஹோட்டலில் வந்து வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். இந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது போல். உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஜிம், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது 6th ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஸ்விம்மிங் பூலும் ஜிம்மும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வெளியில் நல்ல மழை. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போகணும் இங்கே. இப்போ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மழையிலையும் வந்து அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எங்கள் பசங்க வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சாங்க, நாங்களும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெதர் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அன்றைக்கி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் வேறு எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து பசங்கக்கிட்ட வேண்டான்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே மேலேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஏன்னா லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருந்ததா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அங்கேருந்து பார்க்க. அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த சைட் வியூ. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் எங்களால் ஜிம், அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஏரியாலாம் பார்க்க முடியல. ஸோ கீழே ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இப்போ பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வெளியவே பார்த்துட்ருக்காங்க ரெடி ஆகிட்டு. ஏன்னா வந்து இன்னும் மழை நிற்கலை. அவங்க பீச்சுக்கெலாம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சதுன்னா பீச்சுக்கு போக முடியாதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்காங்க. ஸோ மழை நின்றுடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உனக்கு இது பிடிச்சிருக்கா ரொம்ப? நம்ம இன்னொரு நாள் வரலாம், ஓகேவா? நம்ம போய் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும். ஒன்று இங்கே பாரு, நம்ம இங்கே பாரு, டாடி இப்போ ஜூக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இங்கே பாரு டைனோசர்லாம் பார்க்கலாம், ஓகேவா? பீச்லாம் போகலாம். சாண்டில் விளையாடணுமா? சரி விளையாடலாம், வா. அழுகாம வா, அழுகாம. நீ குட் பாய்னா அழுகாம வா. சரி. மழை நின்றுச்சு. ஸோ கிளம்பலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பையன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரே அழுக. ஏன்னா அவனுக்கு இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து மெலக்கால நம்ம என்னென்னலாம் சுற்றி பார்க்க போகிறோன்றது வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.